பொதுவா நம்ம மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது, மிதுன ராசி அவங்களுடைய யோகங்கள், அமைப்புகள், அதாவது என்னைக்குமே எந்த ஒரு வீடா இருந்தாலும் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போறோம். அப்ப அந்த வீடு நமக்கு எப்படி இருக்கும்? வீடு சுபிக்ஷமா இருக்கா? மிதுன ராசிக்கு அம்மன் வந்து விட்டால், உன் வீட்ல நான் இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியும்? அப்படிங்கிறது. அப்போ நல்ல செய்திகள் தொடர்ந்து வரும். காதுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திகளாக இருக்கும். நல்ல விஷயங்களாக உனக்கு நடக்கும். ஏதாவது உனக்கு ஒண்ணு வரப்போறதா உனக்கு முன்கூட்டியே அது வேலையா இருக்கலாம், பணம், வாய்ப்பு. ஒன்று முடியும், இன்னொன்று வரும். அம்மன் வழி திறந்து விட்டாள். உனக்கு இனி நல்ல காலம் வந்துடுது. இன்ஃப்ளூயன்ஸ் பவர் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஒருத்தருடைய அம்பாளுடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா. வணக்கம் எல்லாருக்குமே. ஜோதிட யுகம் எங்கள் சேனல் வியூவர்ஸ்க்கு. ஏன்னா எங்கள் சேனல் அவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோ லைக் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோ கமெண்ட்ஸு எல்லாமே உங்களால் தான். இந்த ஜோதிட யுகம் சேனல் இவ்வளோ பிரபலமானதே உங்களால் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஒரு ராசிக்கும் அம்மனோட அருள் வீட்டில் இருக்கா இல்லையா இப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மாவோட வாசம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியல, எனக்கும் தெரியல. ஸோ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒருத்தர்கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். வேறு யாரும் இல்லைங்க, டாக்டர் பட்டம் வாங்கின டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸு, அவர் நிறைய சீக்ரெட்டு சொல்கிறாரு. அதுதான் எனக்கு பெரிய விஷயம். யாருமே சொல்லாத சில விஷயங்களெல்லாம் உங்களுக்காகவும் நீங்கள் நல்லா இருக்கணும், சேமமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், தெய்வ கடாட்சம் உங்கள் எல்லாருக்கும் நிறைஞ்சு இருக்கணும்னு நிறைய சீக்ரெட்டை யாரும் சொல்லாத சில விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்காரு. அதனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய பார்க்காதவங்க இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வாங்க ஐயாவையே மீட் பண்ணுவோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நன்றி, நன்றி. அதாவது எல்லா டவுட்டும் வேணா உங்ககிட்ட தானே கேட்டுக்கிறோம். கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. இப்போ மக்களுக்கு எல்லாமே சில பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, அம்மன் அருள், அம்மன் வாசம் எங்க வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ராசிக்காரர்களும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. நீங்க அழகா அதை ஷேர் பண்ணணும். நிறைய மந்திரங்கள் நிறைய சொல்றீங்க. வாசம் செய்யலனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிடுறீங்க. இருக்கு. அப்புறம் என்ன கவலை, எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. இப்போ ஒரு ராசிக்கும் அம்மன் வாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இருந்தா ஓகே, இல்லைனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நீங்க அழகா சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம ஒரு ராசிக்கும் பார்க்கலாம் ஐயா. கண்டிப்பா, நிச்சயமா பார்க்கலாம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்த ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாயை நமோ நமஹா. அனைவருக்கும் அம்பாள் கடாட்சத்தோட உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். அம்பாளுடைய அனுகிரகத்தோடு எல்லாரும் மேலும் மேலும் நன்னா அமோகமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த அம்பாள் அருள், அம்மன் அருள் வீட்டில் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அம்பாள் அருள் நமக்கு வாசம் பண்ணின்னு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும், எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த 12 ராசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அம்பாள் அப்படின்னு எடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த அம்பாள் அவனுடைய அனுகிரகம் 1000 கண்ணுடையாள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அம்பாள். அதுவும் இந்த அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அம்பாள்னு சின்ன விஷயங்கள் இல்லை, அம்பாள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு. அம்பாளுக்கு நீ நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும், என்னதான் அம்பாளுக்கு பிரீதமான நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும் அம்மனுக்கு பிரீதமானது கூழு தானே. அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிரீதமானது, ரொம்ப பிரீதமானது. இப்போ ஆடி மாதம்னா ஆடி கூழு தேடி குடின்லாம் சொல்கிறாங்க, தேடி போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்பாளுடைய அருள் நமக்கு 12 ராசிக்குமே எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம அம்பாளுடைய வாசத்தை அவங்க இருக்காங்க,
அவங்க வர போறாங்க, இருக்காங்கன்னா எந்த ரூபத்தில் வருவாங்க, எப்படி இருக்கு, நமக்கு அதற்கான அறிகுறிகள்லாம் என்னென்னலாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ராசிக்கா கண்டிப்பா பார்ப்போம். அதே போல நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நிறைய மக்கள் வந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், கிரகித்து கொள்ள வேண்டும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய போது நான் ஒரே ஒரு விஷயம் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்லோகத்தை இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கடைசியாக இந்த ஸ்லோகத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி ஒரு 45 நாள்லேருந்து அதிகபட்சம் 60 நாளுக்குள்ள அம்பாள் உங்கள் கனவுல வராங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அந்த உரிமையோடு கூப்பிடக்கூடிய மந்திரம் இது. உரிமையோட யார்கிட்ட அங்கே உரிமையோட கூப்பிடுறோம்? நம்ம அம்பாள் கிட்ட நம்ம உரிமையாக கூப்பிடுறோம். அந்த உரிமை, அந்த அம்பாள் நான் வரேன் இருடா, நீ ஏன்டா கவலைப்படுற, நீ என்ன கஷ்டத்தில் தான் இருடா, நான் வரேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 60 நாளுக்குள்ளே உங்கள் கடவுளை கண்டிப்பாக அந்த அம்பாள் வருவா. நான் உனக்கு செய்கிறேன். அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும்? ஆத்மார்த்தமாக நல்ல நல்ல நாளில், நல்ல முகூர்த்த நேரத்தில், நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் விடாமல் நீங்கள் சொல்லிட்டு வந்து பாருங்கள். அம்பாள் எப்படி உங்களை தேடி வந்து அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சின்ன உதாரணம். ஒரு நாள் சக்கரை பொங்கல் சுவாமிக்கு கோவில் அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சாச்சு. சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இந்த சக்கரை பொங்கல் வந்து யார் வாங்கிப்பா அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டாச்சு. ஆள் கொன்னும் ஆள் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க, ஆள் கிடையாது. எதிரே பார்க்காம திடீர்னு ஒரு சுமங்கலி யாரு அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க அந்த ஊரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எங்கிருந்து வந்தாங்கன்னு கூட தெரியல. அம்மனா இருக்கும். திடீர்னு வந்தாங்க. ஐயா கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, எனக்கு கையெல்லாம் ஒன்றும் ஐயா கொஞ்சம் வந்து ஒன்றுமே கேட்கல, விபூதி கேட்கல, குங்குமம் கேட்கல, எது ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆடி போயிட்டேங்க. நான் பண்ணியிருக்கிறது அம்பாள் பூஜை கேட்குறாங்க. திடீர்னு வந்து ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, அந்த நிமிஷம் நானாவே இல்லை. உடனே டக்குன்னு ஒரு இதில் வச்சு அம்மா வந்தாங்கம்மா அப்படின்னு கையை நான் உண்மையே நான் சொல்கிறேங்க. அம்பாள் இருக்கிறது 200 இல்லை 1000% உண்மையான ஒரு வார்த்தை. அம்பாள் இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதை நான் என் வாழ்க்கையில் நான் நிறைய ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் உணர்ந்திருக்கேன். அந்த உணர்தல் உங்களுக்கும் அது வந்து சேரணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதனால் இதை வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணவும் அப்பாரு சொன்ன உடனே எனக்கு கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அந்த அம்பாள் எனக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் இருக்கேன்னா அந்த அம்பாள் கூட இருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் ஒரு அம்பாளை பற்றி பேசினாலே எனக்கு தனியாக ஒரு விஷயம் எனக்கு வரும். ஏன்னா எல்லாருக்குமே நான் கைரேகை பார்க்குறேன். ஆனால் என் 2 கையிலுமே எனக்கு வந்து சூழரேகை இருக்கும். 2 கையிலுமே எனக்கு சூழரேகை இருக்கும். அது என்னமோ தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல அம்பாள் உண்மையிலே அந்த காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஏன்னா ஒரு 2 கையிலுமே இருக்கும். சூளம் தனியாக தெரியும் 2 கையிலையும். அதனால தான் அம்பாள்னாலே எனக்கு ஒரு தனி பிரியம். அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த ஜோதிட யுகம் சேனல் பார்க்குற நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னோட விஷயம். அது இன்னைக்கு அம்மா இவங்க வந்திருக்காங்க, பலாம்பிகா மேம் வந்திருக்காங்க. இப்போ நான் சுவாமி இன்னைக்கு அம்பாள் விஷயம் உங்ககிட்ட இன்னைக்கு நான் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன்ட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்தோடனே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நிறைய என்னன்னு தெரியாது எனக்கு என்னுடைய டவுட்ஸு இன்னைக்கு நீங்கள் கிளியர் பண்ணுறது எல்லா மக்களுக்கும் இன்க்ளூடிங் என்னுடைய ஃபேன்ஸ் வரைக்குமே எல்லாருக்கும் போய் சேரணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இதை போய் நம்ம கண்டிப்பாக பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. அடுத்தது மிதுன ராசி ஐயா. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து உண்மையாகவே நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் ராஜ்குமார் ஐயா எப்போ வருவாங்கன்னு எல்லாம் மக்கள் வந்து அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் நிறைய சீக்ரெட்டு, ஸ்லோகம், மந்திரம் இதெல்லாம் யாருமே சொல்லாத நிறைய விஷயத்த சொல்கிறீங்க. கண்டிப்பாக. இப்போ இது யார் சொல்லுவா? அம்மனோட வாசம் வீட்டில் இருக்கா இல்லையான்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. நம்ம இவ்வளோ சாமி கும்பிடுறோமே, இவ்வளோ பூஜைகள் பண்ணுறோமே, இவ்வளோ வந்து நெய்வேத்தியம் பண்ணுறோமே, தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னெல்லாம் நிறைய பேருக்கு டவுட்டு. இப்போ அதையும் நீங்கள் இப்போ கிளியர் பண்ண போகிறீங்க இல்லையா? மிதுன ராசிக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க. பொதுவாக வந்து நம்ம மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது மிதுன ராசி அவங்களுடைய யோகங்கள் அமைப்புகள், அதாவது என்றைக்குமே எந்த ஒரு வீடாக இருந்தாலும் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகிறோம். அப்போ அந்த வீடு நமக்கு எப்படி இருக்கும், வீடு சுபக்ஷமாக இருக்கா, அந்த வீட்டுடைய தெய்வ வாசம் அப்படிங்கிறது எப்போதுமே இம்பார்ட்டண்ட். ஒரு வீட்டில் தெய்வ வாசம்ங்கிறது எப்போதும். ஏன்னா நம்ம வெளியில் நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம், வீட்டுக்கு வந்து சுற்றி போடுறோம், நிறையா விஷயங்கள் பண்ணுறோம், ப்ளஸ் மைனஸ் நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போது அம்மனுடைய ஒரு அம்பாள் வழிபாடு இல்லாத வீடு எதுவுமே கிடையாது. அம்பாள் வாசம் பண்ணாத வீடு இல்லவே இல்லை. எல்லார் வீட்லேயும் அம்பாள் படம் தனியாக வச்சுருப்பாங்க, குலதெய்வம் படம் தனியாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அங்காள பரமேஸ்வரி அம்மன், பெரியபாளையத்தம்மன்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயும் மிதுன ராசிக்கு அம்மன் வந்து விட்டால்
உன் வீட்டில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியும் அப்படிங்கிறது. அப்போ மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது அம்பாள் உன் வீட்டில் நிரந்தரமா இருக்கா, உனக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உனக்கு இனிமேல் நடக்க போறது, ஒரு நல்ல விஷயம்லாம் உனக்கு வரப்போறது அப்படின்னு சொன்னா திடீரென்று பழைய உறவுகள் தொடர்பு கொள்ளும். சடன்லி ஒரு ஃபோன், எப்படி பல வருடங்களாக பேசாதவர்கள் திடீர்னு ஒரு கால், ஒரு மெசேஜ் வரத்துக்கான வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்கு உண்டு. இன்னொன்று, வீடு தேடி கூட வரலாம். வீடு தேடி கூட வரலாம். கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணிட்டு நான் வரேன், உங்களை பார்க்கறதுக்கு வரணும், முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. அம்மன் உன் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கட்டும் என்று சொல்கிறார். அவங்களுடைய வருகை உனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு மிதுன ராசிக்கு அப்படின்னு. நல்ல செய்திகள் தொடர்ந்து வரும். காதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திகளாக இருக்கும், நல்ல விஷயங்களாக உனக்கு நடக்கும். ஏதாவது உனக்கு ஒன்று வரப்போறதா உனக்கு முன்கூட்டி அது வேலையாக இருக்கலாம், பணம், வாய்ப்பு. ஒன்று முடியும், இன்னொன்று வரும். அம்மன் வழி திறந்து விட்டால் உனக்கு இனி நல்ல காலம் வந்துடுது. நல்ல ஒரு வேலையில் இருந்துட்டு இருப்ப, டக்குன்னு இப்போ ஒரு ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 40,000 ரூபா சம்பளத்தில் நீ இருக்குன்னு சொன்னால் அந்த சம்பளத்தில் மாதிரி அடுத்தது நீ வந்து அடுத்த லெவலுக்கு ஒரு 60,000-70,000 ரூபா சம்பளத்துக்கு நீ வேலைக்கு போயிடுவேன். அந்த அளவுக்கு மிதுன ராசி இது. நீங்கள் வேலை மாறி இருக்கீங்க, அந்த வேலை இப்போ உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிறதும் உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நிறைய நல்ல விஷயங்கள். அதே போல் பேசும் திறன் திடீரென்று அதிகரிக்கும். பேசாத மிதுன ராசிக்காரர்கள் கூட திடீர்னு அந்த அம்பாளுடைய அருள் பேசுறாங்க. என்னடா பேசாதவன் இப்படி பேசுறான், இவனுக்கு எப்படி இவ்வளவு ஒரு விஷயம் தெரியுது, இவன் இப்படி பேசுறான், இந்த ஒரு விஷயம் உண்டு. இன்ஃப்ளூயன்ஸ் பவர் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஒருத்தருடைய அம்பாளுடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வாக்கு சக்தி கொடுத்துட்டா அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வாக்குல உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கா. நீ பேசுறது நல்லதா பேசணும், நல்ல விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற ஒரு நிறைய உள்ள விஷயங்கள் வரும். வீடு ஃபுல்லா நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். வீடு ஃபுல்லாக மனசுக்கு நிம்மதி, டென்ஷன் குறையும். அம்மன் பிரசன்ஸ் கிளியரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, திடீரென்று கோவிலுக்கு போக வேண்டும் என்று தோணும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில், முருகன் கோவில், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும்னு தோணும். இது சாதாரண எண்ணம் அல்ல, அம்பாள் உன்னை கூப்பிடுகிறாள். இது சாதாரணம். அந்த எண்ணம் வரும்போது உடனே டக்குன்னு போயிடு. கோயிலுக்கு போகணுங்கிற அந்த எண்ணம் வந்த உடனே நீ போயிடு. நீ தள்ளி போட்டோன்னு அந்த வேலை உனக்கு அந்த வாய்ப்பை நீ இழந்துட்ட அப்படின்னு அர்த்தம். அந்த வாய்ப்பை நீ இழந்துட்டேன்னு அர்த்தம். சின்ன சின்ன அதிசயங்கள் நடக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். வேலை விஷயத்தில் அன்எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ் இருக்கும். லாஸ்ட் சான்ஸ் மீண்டும் கிடைக்கும். அம்மன் உங்கள் பாதையை சேஞ்ச் பண்ண போறா. இப்போ நல்ல ஞாபகம், லாஸ்ட் சான்ஸ் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்க போகிறது, மிஸ் பண்ணாது. அதை நீ மிஸ் பண்ணிட்டேன்னா லைஃப் உனக்கு கேள்விக்குறியாயிடும். அம்பாள் உனக்கு கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இதை நீ மிஸ் பண்ணிட்டு கிடையாது, அது மனசில் நல்ல கிளாரிட்டி இருக்கு, கன்ஃபியூஷன் இருந்து கிளியர் ஆகும், சரியான முடிவு எடுக்க முடியும். அம்மன் அருள் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க போறா. நீ நல்ல புத்தியோட தான் நம்ம இருப்போம். இருந்தாலும் சில பேர் சொல்றாங்க இல்லையா, உனக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்களை உணர்த்த வரும்பொழுது அதை அவங்க புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும். இன்னொன்று, மிதுன ராசிக்கு இது கம்யூனிகேஷன், லக் ப்ளஸ் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் நினைத்த விஷயம் இப்போது ரியாலிட்டியாக மாறக்கூடிய ஒரு சக்தி அம்பாள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இதுவே உங்களுக்கு இந்த அம்பாள் சக்தி உங்களுக்கு இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும், நீ என்னதான் பிறண்டாலும் உனக்கு வந்து பார்த்த அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருமண யோகம் கிட்ட வந்து உனக்கு தடங்கள் ஆகும். கல்யாணம் பண்ணியும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று குழந்தையோ இல்லை மற்ற விஷயங்களோ உனக்கு தடங்கள், பிரச்சனைகள், இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்கொள்வேன். ரெண்டாவது, நிம்மதியை தொலைத்து விடுவாய். உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைச்சிடுவ, உனக்கான வாழ்க்கை நீ வாழலை அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் நிதர்சனமான உண்மை. மிக முக்கியமான வார்த்தை மிதுனம். அம்மன் வந்தா வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் வந்தா திரும்ப உனக்கு ஆரம்பிக்கும். அதை நீ உன் கையில தான் இருக்கு. இந்த அம்பாளை எப்படி உனக்கு அது தோணும்போது செய்யும்போது நீ செய்யணும். இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருக்கா? உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதுலேயும் நீ வந்து அம்பாளை நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது ஓம் ஐம் ஹ்ரீம் அப்படின்னு சொல்லி, ஓம் ஐம் ஹ்ரீம் காமனான மூல மந்திரம் அது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஞான வைராகிய தேவி நமோ நமஹா. இதை நீங்கள் மிதுன ராசிக்கு நீங்கள் சொல்லியே வழிபாடு பண்ண வேண்டும். ஏன் மிதுன ராசிக்கு ஞான வைராகிய தேவி நமோ நமஹா? எதுக்கு அந்த ஞானம், வைராகிய? அந்த ஞானம்னா புதன் வந்து யாரு? ஞானக்காரகன். புத்தி வந்து இப்போ புதன் வந்து வித்யாக்காரகன்னு பேர். அந்த படிப்பு, அந்த யோகங்கள், அந்த படிப்பு வரணும்னா அந்த ஞானம் இருந்தால் தானே அந்த படிப்பு நல்லா வரும். அதனால தான் அந்த புதனுக்கான மிதுன ராசிக்கான சில விஷயம் வரும்போது ஓம் ஐம் ஹ்ரீம் ஞான வைராகிய தேவி நமோ நமஹா. அந்த வைராகியம் அம்பாள் உனக்கு வந்து சேரணும். நீ எந்த அம்பாள் வழிபாடு செய்தாலுமே அவங்களுக்கு அது பெரிய திருப்பத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும்.
அம்பாள் கோவிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணி அந்த ஒரு ஏதோ ஒரு மனசுல பட்டு போகணும்னு வந்துடுத்துன்னா உடனே கிளம்பிடு. அதை நீ தடங்கல் பண்ணிட்டேன்னு உனக்கு அம்பாள் கொடுக்கறதுல உனக்கு ஏதோ தடங்கல் ஆயிடுத்து. இதுக்கப்புறம் உனக்கு நெக்ஸ்ட் சான்ஸ் எப்போ கிடைக்குன்னு தெரியாது. பட் லாஸ்ட் சான்ஸ் உனக்கு ஒன்று இருக்கு, பயன்படுத்திக்கோ. மிதுன ராசிக்கு அமோகமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கஷ்டம்னாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் இதோ இந்த மாதிரிலாம் ஒரு மகான்கள் இருக்காங்க. அழகாக அவ்வளோ ஸ்லோகம், அவ்வளோ நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க, நிறைய சீக்ரெட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது அம்பாள் வந்து வாசம் செய்யறது செய்கிறாங்களா இல்லையான்னு நமக்கே தெரியறதில்ல. அதுக்கு உண்டான அறிகுறிகள் சொல்கிறாங்க. அப்படி இல்லையா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு யார் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க? இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு கிடைச்சிருக்காங்க. நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நேரில் காண்டாக்ட் பண்ணணுமா, இல்லை ஜாதகம் பார்க்கணுமா, இல்லையா நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க ஆன்லைன்லேயே காண்டாக்ட் பண்ணணுமா, பேசுங்க. மந்திரத்தெல்லாம் எழுதிக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. எல்லாரும் நீங்கள் நான் ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.